கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாட்ஸ்அப் ட்ரெஷர் என்ற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படிக்கு பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. நாம் இப்போது அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தினுடைய 15வது அதிகாரத்தின் கேள்விகள் மற்றும் பதில்கள் குறித்து பார்க்கலாம். நாம் என்ன உள்ளவர்கள்? பலமுள்ளவர்கள். பலமுள்ளவர்களாகிய நாம் யாருக்கு பிரியமாய் நடக்கக்கூடாது? நமக்கே பிரியமாய். பலமுள்ளவர்களாகிய நாம் யாருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும்? பலவீனருடைய. நம்மில் ஒவ்வொருவனும் எதற்கேதுவான நன்மை உண்டாகும்படி பிறனுக்கு பிரியமாய் நடக்க வேண்டும். பிறனுடைய பக்தி விருத்திக்கு ஏதுவான. தமக்கே பிரியமாய் நடவாதவர் யார்? கிறிஸ்து. எவர்களுடைய நிந்தைகள் கிறிஸ்துவின் மேல் விழுந்தது? அவரை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள். நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் தன்மேல் விழும்படி நடந்தவர் யார்? கிறிஸ்து. உம்மை நிந்திக்கிறவர்களுடைய நிந்தைகள் என்மேல் விழுந்தது என்று எங்கே எழுதியிருக்கிறது? சங்கீதம் 69வது அதிகாரம் 9வது வசனம். பொறுமையும் ஆறுதலும் எதினால் உண்டாகிறது? தேவ வசனத்தினால். தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் என்ன உள்ளவர்கள் ஆவோம்? நம்பிக்கை. நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு எவைகளெல்லாம் நமக்கு எழுதியிருக்கிறது? முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம். நாம் நம்பிக்கை உள்ளவர்கள் ஆகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு எப்படி எழுதியிருக்கிறது? போதனையாக. நாம் யாரை மகிமைப்படுத்த வேண்டும்? பிதாவாகிய தேவனை. நாம் யாருடைய பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்த வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை எதினால் மகிமைப்படுத்த வேண்டும்? ஒரே வாயினால். நாம் எப்படி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்த வேண்டும்? ஒருமனப்பட்டு. தேவன் நமக்கு எவைகளை அளிக்கிறவர்?
பொறுமையையும் ஆறுதலையும். நமக்கு மாதிரி யார்? கிறிஸ்து இயேசு. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படி நாம் என்ன உள்ளவர்களாய் இருக்கும்படி அனுக்கிரகம் செய்வார்? ஏக சிந்தை. ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி அனுக்கிரகம் செய்பவர் யார்? பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். சோதனை கேள்வி 1. எதினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு நமக்கு போதனையாக எழுதியிருக்கிறது? ஏ. நியாயப்பிரமாணத்தினால். பி. நீதி சட்டங்களினால். சி. 10 கட்டளைகளினால். டி. தேவ வசனத்தினால். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் யாருடைய மாதிரியின்படி ஏக சிந்தையை தருவார்? கிறிஸ்து இயேசு. தேவனுக்கு மகிமை உண்டாக நம்மை ஏற்றுக்கொண்டவர் யார்? கிறிஸ்து. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் யாரை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஒருவரை ஒருவர். பிதாக்களுக்கு பண்ணப்பட்டவை எவை? வாக்குத்தத்தங்கள். விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து எதி நிமித்தம் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு ஊழியக்காரரானார்? தேவனுடைய சத்தியத்தின் நிமித்தம். யாரெல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்? புறஜாதியாரும். புறஜாதியாரும் எதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள்? இரக்கம் பெற்றது நிமித்தம். இரக்கம் பெற்றது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்துகிறவர்கள் யார்? புறஜாதியார். நான் எவர்களுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணுவேன் என்று எழுதியிருக்கிறது? புறஜாதிகளுக்குள்ளே. நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி எதை சொல்லுவேன் என்று எழுதியிருக்கிறது? உம்முடைய நாமத்தை. புறஜாதிகளுக்குள்ளே உம்முடைய நாமத்தை சொல்லி எதை பாடுவேன் என்று எழுதியிருக்கிறது? சங்கீதம். நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று எழுதினது யார்? தாவீது. நான் புறஜாதிகளுக்குள்ளே உம்மை அறிக்கை பண்ணி உம்முடைய நாமத்தை சொல்லி சங்கீதம் பாடுவேன் என்று தாவீது எங்கு எழுதியிருக்கிறார்?
சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 49வது வசனம். தேவனுடைய ஜனங்களோடே கூட களி கூறுவது யார்? புறஜாதிகள். புறஜாதிகள் எல்லாரும் யாரை துதிக்க வேண்டும்? கர்த்தரை. கர்த்தரை புகழ வேண்டியவர்கள் யார்? ஜனங்கள். புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவர் யார்? ஈசாயின் வேர். ஈசாயின் வேரிடத்தில் நம்பிக்கை வைப்பவர்கள் யார்? புறஜாதியார். ஈசாயின் வேரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று கூறியவன் யார்? ஏசாயா. சோதனை கேள்வி 2. ஈசாயின் வேரும் யாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாகிய ஒருவர் தோன்றுவார்? ஏ புறஜாதிகள், பி யூதர்கள், சி இஸ்ரவேலர்கள், டி ரோமர்கள். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். ஈசாயின் வேரிடத்தில் புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா எங்கு சொல்லுகிறார்? ஏசாயா 11வது அதிகாரம் 10வது வசனத்தில். எதினாலே நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் பெருகுவது எது? நம்பிக்கை. எல்லாவித சந்தோஷமும் சமாதானமும் எதினால் பெருகுகிறது? விசுவாசத்தினால். விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறவர் யார்? நம்பிக்கையின் தேவன். சகோதரர் எதினால் நிறைந்தவர்கள் என்று பவுல் கூறுகிறார்? நற்குணத்தினால். சகோதரர் எதினால் நிரப்பப்பட்டவர்கள் என்று பவுல் கூறுகிறார்? சகல அறிவினால். சகோதரர் ஒருவருக்கொருவர் என்ன சொல்ல வல்லவர்களாயிருக்கிறார்கள் என்று பவுல் கூறுகிறார்? புத்தி சொல்ல. புறஜாதியாராகிய பலி எதினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறது? பரிசுத்த ஆவியினால். புறஜாதியாரான பலி பரிசுத்தமாக்கப்பட்டு யாருக்கு பிரியமான பலியாகிறது? தேவனுக்கு. தான் எதை நடத்தும் ஆசாரியன் என்று பவுல் கூறுகிறார்? தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை. தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியன் யார்?
பவுல். பவுல் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாயிருந்து யாருக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரனாயிருக்கிறார்? புறஜாதிகளுக்கு. தேவன் பவுலுக்கு அளித்த எதினாலே அதிக தைரியமாய் எழுதினார். கிருபையினாலே. தேவன் அளித்த கிருபையால் அதிக தைரியமாய் எழுதினவர் யார்? பவுல். தேவன் பவுலுக்கு அளித்த கிருபையினாலே எதற்காக இவைகளை அதிக தைரியமாய் எழுதினார்? நமக்கு ஞாபகப்படுத்தும்படிக்கு. பவுல் எவைகளை குறித்து மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு என்று கூறினார்? தேவனுக்கு உரியவைகளை குறித்து. பவுல் யாரை கொண்டு மேன்மை பாராட்ட எனக்கு இடமுண்டு என்று கூறினார்? இயேசு கிறிஸ்துவை கொண்டு. புறஜாதியார் எதினால் கீழ்ப்படிய பண்ணப்பட்டவர்கள்? வார்த்தையினாலும் செய்கையினாலும். வார்த்தையினாலும் செய்கையினாலும் கீழ்ப்படிய பண்ணப்பட்டவர்கள் யார்? புறஜாதியார். சோதனை கேள்வி 3. பவுல் எவர்களுக்கு ஊழியக்காரனாகும்படிக்கு அழைக்கப்பட்டார்? ஏ யூதர்களுக்கு, பி ரோமர்களுக்கு, சி புறஜாதிகளுக்கு, டி இஸ்ரவேலர்களுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். கிறிஸ்துவானவர் எவைகளின் பலத்தினால் பவுலை கொண்டு நடப்பித்தார்? அற்புத அடையாளங்களின் பலத்தினாலும் தேவ ஆவியின் பலத்தினாலும். யார் நடப்பித்தவைகளை பவுல் சொல்ல துணிந்தார்? கிறிஸ்துவானவர். பவுல் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை எப்படி பிரசங்கித்தார்? பூரணமாய். பவுல் எது துவக்கி எது வரைக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்? எருசலேம் துவக்கி இல்லிரிக்கும் தேசம் வரை. யார் காண்பார்கள்? கிறிஸ்துவின் செய்தியை அறியாதவர்கள். யார் உணர்ந்து கொள்வார்கள்? கிறிஸ்துவின் செய்தியை கேள்விப்படாதிருந்தவர்கள். கிறிஸ்துவின் செய்தியை அறியாதிருந்தவர்கள் காண்பார்கள் என்றும், கேள்விப்படாதிருந்தவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்றும் எங்கு எழுதியிருக்கிறது? ஏசாயா 52வது அதிகாரம் 15வது வசனத்தில். பவுல் எதின்மேல் கட்ட விரும்பவில்லை? மற்றொருவனுடைய அஸ்திபாரத்தின் மேல். பவுல் எதை அறிவிக்கும்படி நாடுகிறார்? சுவிசேஷத்தை.
பவுல் எங்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறார்? கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில். உங்களிடத்தில் வருகிறதற்கு எதினாலே அநேக தரம் தடைப்பட்டேன் என்று பவுல் கூறுகிறார். கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடினதால். ரோமர்களிடத்தில் வரும்படி பவுலுக்கு என்ன உண்டாயிருந்தது? மிகுந்த விருப்பம். ரோமர்களிடத்தில் வரும்படி பவுலுக்கு எவ்வளவு காலமாய் மிகுந்த விருப்பம் உண்டாயிருந்தது? அநேக வருஷமாய். பவுல் எங்கே பிரயாணம் பண்ணுகையில் ரோமாபுரிக்கு செல்வதாக கூறினார்? ஸ்பானியா தேசத்திற்கு. பவுல் யாரை கண்டு கொள்ளவும் சற்று திருப்தியடையவும் விரும்பினார்? ரோமாபுரியாரை. பவுல் எவ்விடத்திற்கு ரோமாபுரியாரால் வழி விட்டனுப்பப்பட விரும்பினார்? ஸ்பானியா தேசத்திற்கு. யாருக்கு உதவி செய்யும் காரியமாக பவுல் பிரயாணம் பண்ண எத்தனமானார்? பரிசுத்தவான்களுக்கு. பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக பவுல் எங்கு பிரயாணம் பண்ண எத்தனமாயிருந்தார்? எருசலேமுக்கு. எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருந்தவர்கள் யார்? தரித்திரர். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக என்ன செய்ய விருப்பம் கொண்டிருந்தார்கள்? சில பொருள் சகாயம். சோதனை கேள்வி 4. பவுல் மற்றொருவனுடைய எதின்மேல் கட்டாதபடிக்கு கிறிஸ்துவனுடைய நாமம் சொல்லப்பட்டிராத இடங்களில் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி நாடுகிறார்? ஏ கிரியைகளின் மேல், பி அஸ்திபாரத்தின் மேல், சி ஐஸ்வர்யத்தின் மேல், டி உபதேசத்தின் மேல். இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள். எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்குள்ளே இருக்கிற தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்ய யார் விருப்பம் கொண்டிருந்தார்கள்? மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் எப்படி செய்வது நல்லதென்று எண்ணினார்கள்? தரித்திரருக்காக சில பொருள் சகாயம். மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ளவர்கள் சில பொருள் சகாயம் செய்கிறதற்கு எப்படிப்பட்டவர்களாயிருக்கிறார்கள்? கடனாளிகளாய். புறஜாதியார் எவைகளில் பங்கு பெற்றிருந்தார்கள்? பரிசுத்தவான்களுடைய ஞான நன்மைகளில். எவைகளால் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்ய புறஜாதியார் கடனாளிகளாயிருக்கிறார்கள்? சரீர நன்மைகளால்.
எந்த காரியத்தை தான் நிறைவேற்றி பலனை பரிசுத்தவான்கள் கையிலே ஒப்புவிப்பேன் என்று பவுல் கூறினார்? தரித்திரருக்காக சில பொருள் சகாயம் செய்வது. பொருள் சகாயம் செய்யும் காரியத்தை தான் நிறைவேற்றி பலனை பரிசுத்தவான்கள் கையிலே எப்படி ஒப்புவிப்பேன் என்று பவுல் கூறினார்? பத்திரமாய். பொருள் சகாயம் செய்யும் காரியத்தை எருசலேமில் நிறைவேற்றிய பின்பு எந்த ஊர் வழியாய் பவுல் ஸ்பானியாவுக்கு போவார்? ரோமாபுரி. பவுல் ரோமாபுரியாரிடத்தில் வரும்போது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார்? சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடே. பவுல் ரோமாபுரியாரிடத்தில் வரும்போது எதின் சம்பூரணமான ஆசீர்வாதத்தோடே வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் என்று சொன்னார்? கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின். தான் எதனுடனே ரோமாபுரியாரிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறுவேன் என்று பவுல் கூறினார்? சந்தோஷத்துடனே. எதினாலே தான் சந்தோஷத்துடனே ரோமாபுரியாரிடத்தில் வந்து உங்களோடு இளைப்பாறுவேன் என்று பவுல் கூறினார்? தேவ சித்தத்தினாலே. பவுல் யாரிடமிருந்து தான் தப்புவிக்கப்படும்படி வேண்டிக் கொள்ள கூறினார்? யூதேயாவில் இருக்கிற அவிசுவாசிகளுக்கு. பவுல் யாருக்கு செய்யும் தர்ம சகாயம் அவர்களால் அங்கீகரிக்கப்படும்படிக்கு வேண்டிக் கொள்ள கூறினார்? எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு. ரோமாபுரியார் தேவனை நோக்கி செய்வது எது? ஜெபங்கள். தான் என்ன செய்வது போல ரோமாபுரியாரும் தன்னோடு கூட போராட வேண்டுமென்று பவுல் வேண்டிக் கொண்டார்? போராடுவது போல. நான் போராடுவது போல நீங்களும் என்னோடு கூட போராடுங்கள் கூறியவர் யார்? பவுல். தான் போராடுவது போல ரோமாபுரியாரும் தன்னோடு கூட போராட வேண்டுமென்று பவுல் யார் நிமித்தம் வேண்டிக் கொண்டார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம். தான் போராடுவது போல ரோமாபுரியாரும் தன்னோடே கூட போராட வேண்டுமென்று பவுல் எது நிமித்தம் வேண்டிக் கொண்டார்? ஆவியானவருடைய அன்பி நிமித்தம். யார் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தின் தேவன். சோதனை கேள்வி 5. பவுல் பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் காரியமாக எந்த தேசத்திற்கு பிரயாணம் பண்ண எத்தனமாய் இருக்கிறேன் என்று கூறினார்? ஏ பெத்லஹேமுக்கு, பி நாசரேத்துக்கு, சி எருசலேமுக்கு, டி கானானுக்கு. இந்த கேள்விக்கான சரியான பதிலை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து, பாதுகாத்து, பராமரித்து, போஷித்து, அநேகருக்கு ஆசீர்வாதமானவர்களாக வைத்து வழிநடத்துவாராக. இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமானதாக அமைவதாக. நீங்கள் முதலாவதாக அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபத்தின் 15வது அதிகாரத்தை எடுத்து வாசித்து, பின்பு இந்த கேள்விகளுக்கான பதில்கள் உங்களுக்கு தெரிகிறதா என்று உங்களை நீங்களே சோதித்துப் பாருங்கள். இல்லையென்றால் திரும்பவுமாக வேதத்தை எடுத்து வாசியுங்கள். பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.